நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஆத்துல நிலைமையே சரியில்லை. ப்ளீஸ் நான் சொல்றேன் போயிடுங்க. சீனு ப்ளீஸ் உங்க அக்காவை கொஞ்சம் கூப்பிடு சீனு, நான் பேசணும் சீனு. அக்கா உங்க கூட பேசுறதுக்கு தயாரா இல்ல. ப்ளீஸ் நான் சொல்றேன் போயிடுங்க. சீனு யார் நீ பேசிட்டு இருக்க? நீ போ உள்ள. நமஸ்காரம் மாமி. என்ன உங்களை பார்க்க யாரோ வந்திருக்கா? ஓ நீங்களா? அதான் சாமா சாஸ்திரி கிட்ட எல்லாம் விவரமா சொல்லி அனுப்பியிருந்தோம். வந்து சொல்லலையா? சொன்னார். அப்புறம் எதுக்கு வந்து? இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. இப்போதான் மண்டபத்தை கேன்சல் பண்ணிட்டு நேரம் வந்துட்டு இருக்கேன். இனிமே உங்க கூட பேசுறதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை. எங்களுக்கு பொறுப்புல இல்லைன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். மங்களம் கட்டெடுத்து வேணும். இருடா, இப்படி ஆந்தேடி வந்த மனுஷால அலட்சியம் பண்றது கொஞ்சம் கூட நன்னால. அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேள. நீயா கேள? எதுக்கு வந்திருக்கேன்? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். இந்த விஷயத்துல எனக்கு கோகிலாவோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் கூப்பிடுங்க ப்ளீஸ். இந்த பாருங்க, கோகிலாக்குன்னு என்னைக்குமே தனி அபிப்பிராயம் இருந்ததில்ல. நாங்க சொல்றதுதான் அவ கேட்பா. அவ ஏற்கனவே மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. இதுல நீங்க வேற கிளறாதீங்க. நேத்தி வரைக்கும் மாப்பிள்ளைன்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினேள். இன்னைக்கு திடீர்னு வேண்டாதவரா போயிட்டார் இல்ல. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு தான் கோகிலாவை புரிஞ்சுக்க 5 நிமிஷம் கேட்டார். இன்னைக்கு கோகிலா தன்னை எவ்வளவு தூரம் புரிஞ்சுட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்க 5 நிமிஷம் கேட்கிறார். இதையே பிரியா விடையா நினைச்ச அனுமதியுங்கோளே. சரி சரி, என்ன பேசணுமோ சீக்கிரம் வந்து பேசிட்டு போச்சு. கோகிலா, உன் மாஜி மாப்பிள்ள வந்திருக்காருடி. உன் கூட ஏதோ பேசணுமா? செத்த வந்துட்டு போறியாடிமா? கோகி கோகிலா, போய் பேசு. தனியா போய் தாராளமா பேசு. கூப்பெல்லாம் வேண்டாம் பாட்டி, ஜெனரல் கம்பார்ட்மெண்டே போதும். சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு சராசரி மனுஷனா இருந்திருந்தா அன்னைக்கு ராத்திரி நான் கோகிலாவை என்ன வேணா பண்ணிருக்கலாம். அதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு சாதகமாத்தான் இருந்தது. ஆனா நான் மட்டும் இல்லை, கோகிலா கூட அந்த சிச்சுவேஷன் அமைதியா தான் ஹேண்டில் பண்ண. விஷயத்தை மறைச்சதுக்கான காரணம் ஒருவேளை நீங்க அதை சரியா புரிஞ்சிக்காம அனாவசியமான சந்தேகத்துக்கு அது வழிவகுத்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம். இவ்வளவு ஏன், நான் காலேஜ் படிக்கும் போது எத்தனையோ பெண்கள் என்னை சுத்தி வந்திருக்காங்க. நான் நினைச்சிருந்தேன்னா என்னுடைய ஒரு விரல் சொடுக்குக்கு என்னுடைய காரியத்தை சாதிச்சிருக்க முடியும். ஆனா அப்படி எதுவும் நடக்கலங்கிறது தான் உண்மை. சப்போஸ் என்னுடைய நடத்தையில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதோ என்னுடைய காலேஜ் டீனோட விசிட்டிங் கார்டு. இவரை கான்டாக்ட் பண்ணி என்னுடைய கான்டாக்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு டெலிபோன் காலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நீங்க இந்த விசிட்டிங் கார்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விசாரிச்சா எது உண்மைன்னு உங்களுக்கு தெரிய வரும். இவ்வளவு ஏன், நானும் கோகிலாவும் 4 மாசமா பழகி இருக்கோம். நாங்க தனியா போகாத இடமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா என்னைக்காவது என்னுடைய ஒரு விரல் நுனியாவது அவ மேல பட்டிருக்குமான்னு நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. யாரோ போன் பண்ணின பொண்ணை நம்புவேன், சொந்த பொண்ணை நம்ப மாட்டேன் இல்லையா? ஓகே, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க என்ன நம்பலன்னா நான் இந்த சம்பந்தத்திலேருந்து என்னை விடுவிச்சுக்கிறேன். ஆனா போகிறதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் ஒண்ணுதான் கேட்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு அனானிமஸ் காலை நம்பி காலம் காலமா வாழ போற இந்த பந்தத்தை பிரிக்கிறேன்னு சொல்றேலே, சப்போஸ் அதே போன் கால் நாளைக்கு நீங்க கோகிலாவுக்கு வேற வரன் பார்க்கும்போது வந்தா என்ன சார் பண்ணுவேள்? இது விளையாட்டோ வியாபாரமோ இல்ல சார், வாழ்க்கை. குட் பை. நில்லுங்கோ. நானும் உங்களோட வரேன், என்னையும் கூட்டின்னு போங்க. கோகி, நீ என்ன நம்புறியா கோகி?